பொண்டாட்டி பேரு புடிச்சிட பாரு ஆயா பையனாது போய் இனிமே யானை குட்டி அடக்குறான் அவன் பெருக்கா குட்டி அடக்குறான் கைப்பட்டா நான் சீ பேர் அவங்க பாத்துக்குவாங்க. மண்ணா Thank you.
என் பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டிக்கு என்ன கட்டின்னு பேரலாட்டம் கோழிகள் அப்படியே கொள்ளுங்கள் அவனை. எதுக்கு உங்களுக்கு கோவம் வருது? ஏன்டா நம்ம பொண்டாட்டிங்கிறீங்க நீ ஒன்று முடிச்சு நான் ஒன்று முடிச்சா போட்டேன். ஏங்க இப்ப நான் உங்க வீட்டுக்கு வரேன், அப்ப என்னன்னு கூப்பிடுங்க? இது என்ன நம்ம ஊடான்னு கேக்குறேன், அப்ப என்ன சொல்லுவேன்? நம்ம வீடுன்னு சொல்லுவேன். உங்க வீட்டு கிச்சனுக்குள்ள வரேன், அப்ப நான் இது உள்ள வந்து கேட்டா என்ன சொல்லுவேன்? என்னன்னு கேப்ப நீ? இது நம்ம கிச்சனான்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? ஓ நம்ம கிச்சனை சொல்லுவேன். பெட்ரூம்ல வந்து நம்ம பெட்ரூமாங்கறேன், சரி அப்ப என்ன சொல்லுவேன்? நம்ம வெட்டு தான் சொல்லுவேன். நம்ம பெட் தான் சொல்லுவேன். ஆமா இப்ப ஏங்க உங்க பொண்டாட்டி பார்த்து நம்ம பொண்டாட்டி எடுத்தா என்ன பண்ண பேச்சு? அந்த ஆசை இருக்குதா? பல்லுக்கு உதவாத குச்சி வச்சு பல்லு விளக்க மாட்டேன், படுக்கைக்கு பத்தாத புரசனை போட்டு நான் படுக்கவும் மாட்டேன். ஆமாயா, நானும் இந்த மாதிரி வச்சிருப்பேன். தென்னை மரம் மாடு காப்ப நான் எங்க போகட்டும்? சொன்ன மாதிரி அது கடுகுதான் இருக்கு. கடுகு சிறிது புலனு பெரிய அன்னையில மதுரையில செலவச்சாங்களாமா பத்தினின்னு பாடை இங்க ஓடுற இல்ல கண்ணைக்கு மதுரையில பத்திரிக்கை செலவச்சாங்க. ஆமா உன் முன்னாடிக்கு கேள நாய்த்ததே யானத்து முன்னாடி அடிக்கணும் அடிக்காத நீ. இந்த ஊர்ல என் பொண்டாட்டிக்கு பத்திரின்னு சொல்லி நான் செலவைக்குன்றா. அப்படி வைக்கூடாதுங்க. மதுரையில கண்ணைக்கு பத்திரிக்கை செலவச்சாங்க, கீரம்பாபடியில தேவடியான செலவைங்க உங்களுக்கு. கரெக்டா என்ன தப்பு கண்டிப்பான சக்காலத்தி அலைஞ்ச கக்க பக்கங்கறானுங்க ஒரு அநியாயம். சக்காலத்தியோட அண்ணன் என்ன? இந்த மாரியாயி ஒண்ணு நானும் ஒண்ணுடா டேய். மாரியாயி ஒண்ணு நானும் ஒண்ணு. அதனால தான் மாரியாயி பாக்குறது ஒண்ணு என்ன பாக்குறது ஒண்ணு போ இல்ல கம்மனு. செத்து போற போயிரும் கண்டாரோல. ஏய் இங்க வா. நீ பண்றதே சரியில்லை. ஆமா இப்பவே நீ வேலை விட்டு கிளம்புடா. இப்பவே நீ வேலை விட்டு கிளம்பு. எப்படி வேலை விடணும்? வேலை விட்டுட்டு தான் போணும். நாளைக்கே போய் விடுறேன் உங்க வீட்டுக்காரிய. நான் போறதே போறேன், ஆத்து பத்திரமா பண்ணிட்டு கடிச்சு வச்சிடாத. சுவாமி நாதா, திவ்ய பாதங்களுக்கு மல்லிகை முல்லிகை கோங்கு இருவாச்சி என்று சொல்லக்கூடிய 1000 வாசனாதி மலரை கொண்டு வந்து பன்னினால் பாதம் கழுவி பட்டு பேதாமட்டா துடைத்து கொண்டு வந்த பாதத்துல குமித்து, சுவாமி கலைவாணி சரஸ்வதியானவள் அவள் திவ்ய பாதங்களுக்கு அனை கோடி நமஸ்காரம் சுவாமி. கண்கண்ட தேவனுக்கு காலை மாலும் என்னுடைய பாதத்தை பணிப்பதாலே நீ இந்த பூலோகத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்திருப்பாய்? எப்படியெல்லாம் சுவாமி?
சுவாமி என்னுடைய கணவனுடைய பாதத்தை படிந்தாலே இந்த பூலோகத்துல என்றும் சீரும் சிறப்புடனும் பூவும் கொட்டுடனும் எனக்கே மனைவியாக வாழ்ந்திருப்பாய் சுவாமி. தேவை வாழ்ந்திருப்பேன் என்று சொன்னால் வையகத்தில் கோடான கோடி காலம் வாழ்ந்திருப்பேன். தங்களுடைய வாக்கு எனக்கு சித்தமாக இருக்கட்டும். அப்படி இருந்த போதிலும் சுவாமி அந்த புறத்தில் இருந்த அலைவாணி சரஸ்வதி தங்கள் மனைவியை அது வேகமாக அழைத்திருக்கின்றீர்களே, என்ன காரணம், ஏன், எதற்காக? தேவி எனக்கு தினந்தோறும் என்ன வேலை? தினந்தோறும் என்ன வேலை? தேவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை. தங்களுக்கு என்ன வேலை? பிண்டம் குடிக்கக்கூடிய வேலை தங்களுடைய வேலை. அதனாலே போவீங்க காலையில் இருந்த உடனே குளித்து தானமாக செய்த உடனே உங்கள் பாதத்தை நான் பணிந்து வழி அனுப்பி வைப்பேன். நீங்க பிண்டம் குடிக்க போக வேண்டும். உண்மைதான். அதனாலே உன்னிடத்தில் ஒரு வாய்வார்த்தை சொல்லிவிட்டு போலாம் சொல்லிதான் உன்னை நான் அழைத்தேன். அப்படியா சுவாமி? பார்த்து பதமாக சென்று வருங்கள். வருவீர் என்று சொல்லி வழி மீது விழி வைத்து காத்திருப்பேன். ஆனா இதோ சரவணத்தா சரி பிறகு பார்க்கலாம். அப்படியாகட்டும். பாய்.